அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராகி புட்டு. நீங்கள் ராகி புட்டு இனிப்பாகவும் சர்வ் பண்ணலாம், காரமும் சர்வ் பண்ணலாம். காரத்துக்கு கடலைக்கறி வச்சு சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறது ஸ்வீட் புட்டு. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு தண்ணி நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா உப்பை கரைச்சி எடுத்து உப்பு தண்ணி கரைசல் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியில் நல்லா உப்பு கரைஞ்சிடணுங்க. இந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து மாவுக்கு இந்த தண்ணி விட்டு தான் பிசைய போகிறோம். வேறு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட இது 1/4 கிலோ அளவுக்கு ஒரு 2 கப் நீங்கள் எடுத்திங்கன்னா 2 கப் மாவு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 4லேருந்து 5 பேர் இந்த புட்டு சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி இந்த மாவு கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க உப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தெளித்து விட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ஈரப்படுத்தணும், அவ்வளோதான். ரொம்ப தண்ணி அதிகமாக விட்டுட்டிங்கன்னா நமக்கு சலிச்சு எடுக்கிறதுக்கு வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு கலந்து விட்டு கட்டி இல்லாமல் உடச்சி விட்டு கையில் பிடிச்சி பார்த்திங்கன்னா நல்லா மாவு உருண்டு நிற்கணும். அந்த பதத்துக்கு தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் இடியாப்பு மாவுலேயும் தண்ணி தெளித்து பிசைஞ்சு இடியாப்பு மாவுலேயும் அரிசி புட்டு செய்யலாம். தண்ணி மட்டும் அதிகம் கலந்துடாதீங்க. மாவு எந்த அளவுக்கு ஈரப்பதம் வரணும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கையில் பிடிச்சிங்கன்னா உருண்டை நிற்கணும். இந்த மாதிரி உடச்சி விட்டிங்கன்னா உருண்டை உடஞ்சிடணும். இந்த பதத்துக்கு மட்டும் தண்ணி விடுங்க. ரொம்ப அதிகமாக விட்டுட்டிங்கன்னா புட்டு வராது, சலிச்சு எடுக்கவே முடியாது, சல்லடையில் சலிச்சு வராதுங்க. இந்த மாதிரி எல்லாமே இது பண்ணிவிட்டு நம்ம ஒரு சல்லடையில் இந்த மாவை சலித்து கட்டி இல்லாமல் மாவு சலித்து எடுத்துக்கணும். நீங்கள் பேப்பர் போட்டு கூட சலிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு தாம்பூலத்தில் சலித்து எடுத்துக்கிறேன். சலிக்கும்போது மாவுலாம் சீக்கிரம் சலிஞ்சு வந்துடும். ஆனால் அந்த கட்டி உடச்சி விட்டு தான் சலிக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் பொறுமையாக இந்த கட்டி எல்லாம் கையில் தேய்ச்சி விட்டு உடச்சி விட்டு மாவு ஃபுல்லாக இந்த மாதிரி சரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஈரப்பதம் கட்டியில் இருக்கும். அதனால் உடச்சி விட்டு நீங்கள் சலிக்கும்போது எல்லா மாவையும் சலித்து எடுத்துக்க முடியும். நமக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாது. எல்லாம் கட்டியும் உடச்சி விட்டு கடைசி வரைக்கும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிரும். அதுக்கப்புறமா எல்லா மாவையுமே நம்ம சலித்து எடுத்துக்க முடியும். ராகி மாவு நீங்கள் கடையில் வாங்குகிற மாவாக இருந்தாலும் இதே மாதிரி தான் வரும். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் ராகி வாங்கி அரைச்சிங்கனாலும் இதே பதம்தான் வரும். ராகியை பொறுத்து நம்ம விடுற தண்ணியோட அளவு மாறும். நான் இன்றைக்கி அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்தேன். ஆனால் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு தான் தண்ணி பிடிச்சிது. இப்போ எல்லா மாவையும் சலித்து எடுத்தாச்சு. நம்ம புட்டோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம புட்டு குழலில் இதை ஃபில் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். புட்டு குழல் இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம். புட்டு குழலில் அடியில் மாவு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு தட்டு ஒன்று இருக்குங்க. இந்த தட்டு வச்சா நமக்கு நீராவி மேலே போய் புட்டு வேகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாவும் கீழே வராமல் இருக்கும். இந்த குடத்தில் தண்ணியை பிடிச்சி நீங்கள் அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா புட்டு குழலில் மாவு ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ராகி மாவு போடுறேன். ஒரு 3 கரண்டி அளவுக்கு ராகி மாவு போட்டுட்டு அடுத்த லேயர் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவலும் ராகி மாவும் அடுத்தடுத்து அடுக்காக எந்த அளவுக்கு குழல் பிடிக்குதோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் தூளும் கலந்து நம்ம சாப்பிடும்போது கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் சர்க்கரையும் நெய் மட்டும் கலக்க போகிறேன். இந்த மாதிரி மேலே வரைக்கும் ராகி மாவு தேங்காய் மறுபடியும் ராகி மாவுன்னு 5 லேயர் இந்த குழல் பிடிச்சதுனால நான் 5 லேயரும் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மேலே வரைக்கும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் கொதிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அது மேலே இந்த குழல் ஸ்டாண்டை வச்சுட்டு மேலே மூடி போட்டு கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இல்லைனா ஹை ஃப்ளேமில் கூட வைக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்து நமக்கு மேலே இந்த ஹோல்ஸ் வழியாக ஸ்டீம் வெளியே வரும்.
ஒரு 10 நிமிஷம் போல் இதை வேக வைங்க. ஏன்னா ராகி மாவு வந்து பச்சை மாவு தான், தேங்காயும் பச்சையாக தான் வச்சுருக்கோம். அதனால் ஒரு 10 நிமிஷம் போல் இது நல்லா ஆவி வெளியே வரும். நல்லா நமக்கு ராகி மாவு வெந்து வரப்போ வாசமும் வரும். அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த ஹோல்ஸ் வழியாக ஸ்டீம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்கியூர் ஸ்டிக் விட்டு பாருங்கள். அதில் ஒட்டிட்டு வர ராகி மாவு திரிச்சா திரியணும். அந்தளவுக்கு வெந்திருந்ததுன்னா நல்லா வந்ததுக்கு பதம். ஒரு தட்டில் அடியிலேருந்து அப்படியே நம்ம தள்ளும்போது நமக்கு புட்டு வந்து உடையாமல் கிடைக்கும். இதே மாதிரி தான் அரிசி புட்டும் நம்ம செஞ்சுக்கலாம். இல்லைன்னா மில்லட்ஸ் மாவெல்லாம் யூஸ் பண்ணியும் நீங்கள் புட்டு செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ராகி புட்டு செஞ்சு கொடுக்கும்போது இதில் நிறைய கால்சியமும் பாஸ்பரஸும் இருக்குங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அயன் சத்தும் இந்த புட்டில் அதிகமாக இருக்குது. யூஸ்வலாக அரிசியில் வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ராகி மாவு கொடுக்கும்போது அதில் கால்சியம், பாஸ்பரஸ், அயன் இது எல்லாமே அதிக அளவில் இருக்குது. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி சூடாக இருக்கும் போதே நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் சர்க்கரையும் நெய்யும் கலந்து வர்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தேங்காயும் புட்டும் ஒன்றா கலந்து வர்ற மாதிரி உடச்சி விட்டுட்டு இதில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகரோட நாட்டு சர்க்கரை இந்த புட்டுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் சூடாக புட்டு மாவு சூடாக இருக்கும்போதே சர்க்கரை ஆட் பண்ணும்போது நல்லா கலந்து வந்துடும். சர்க்கரையும் கரைஞ்சி அதோட கலந்து வருங்க. கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கலந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். குவிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ என்னென்னங்கிறத பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு ராகி மாவுக்கு 2 முழு தேங்காயோட துருவல் எடுத்தேன். 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையும் நெய்யும் சேர்த்தும் போது நமக்கு 6 சர்விங் அளவுக்கு நமக்கு புட்டு கிடைக்கும். நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்க வேல்யூ 2 சர்விங்க்கு உண்டான 2 பவுல் புட்டு எடுக்கும்போது என்னென்ன வேல்யூஸ் வருமோ அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.